ஹே கைஸ், வெல்கம் டு Raghulan. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே இந்த ஐஓடி ரிலேட்டடாக வந்து அது பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் ஐஓடி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, நம்ம இந்த ராஸ்பெரி பையிலேருந்து அதுக்கு தேவையான சென்சர்ஸு அண்ட் எல்சிடி டிஸ்பிளேஸு அண்ட் இந்தமாரி எல்லாம் வந்து எங்கேருந்து வாங்குறது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஈபேயில் வாங்கலாம். ஈபேயில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாமலே போயிடும். என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் ஈபேயில் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணுங்கள். ஆனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, புதுசாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐஓடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 விதமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் கைஸ். ஒன்று வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு ஐஓடியை ஒரு எம்பெடட் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு பக்கம். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் ஹாபியிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது. ஹாபியிஸ்ட் அப்படின்றப்ப வந்து 2 விஷயமாவும் சரி, நீங்கள் வந்து இன்னொருத்தங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்பையும் ஹாபியிஸ்ட்டும் சரி, எப்போவுமே வந்து ஜஸ்ட் ஆல்வேஸ் கோ ஃபார் லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஐஓடி வந்து இட்ஸ் எ ரியலி ஃபாஸ்ட் எக்ஸ்பேண்டிங் ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இது வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு சும்மா மெடிக்கல் ஃபீல்டில் அந்தமாரி நீங்கள் ஒன்றும் இல்லை. மெடிக்கல் ஃபீல்டுனா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா, உங்கள் கையில் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட அது மாதிரி இருக்கும். ஒரு கையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சென்சர் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களோட பல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மானிட்டர் பண்ணுற பல்ஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா, முன்னாடி வந்து ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து நர்ஸ் ஏதாவது உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் வரும். அண்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஐஓடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் வந்து ஐஓடி உள்ளார வர ஆரம்பிச்சிச்சு. அக்ரிகல்ச்சரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போல்லாம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அப்போ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து தானாக ஆன் ஆகி தண்ணி வந்து கிராஸு லானுக்கெல்லாம் போய் சேரும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்டில் ஸ்டம்ப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் எரியும் பால் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அங்கே வந்து ஒரு சென்சர் இருக்குது. ஸோ பைல்ஸ் வந்து கனெக்ட் ஆகலை, பைல்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு, வைப்ரேஷன் ஏதோ இருக்குது அப்படின்னா உடனே அந்த லைட் வந்து ஆன் ஆகும். அந்த கிரிக்கெட்டில் நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டெம்ஸில் பார்க்குற லைட் வந்து ஒரு பேட்டன்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தங்க. அண்ட் அது வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவங்க வைக்கிறதுக்கு அவங்க வந்து ராயல்ட்டி பே பண்ணணும். அண்ட் ஸோ தட்ஸ் லைக் லாட் ஆஃப் மணிங்க. ஒவ்வொரு மேட்ச்லேயும் அது இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸில் அது இருக்காது. இட்ஸ் நாட் சம்திங் யூ கேன் பை இட் ஃப்ரம் ஷெல்ஃப் அண்ட் யூ கேன் யூஸ் இட். ஸோ அது நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் யூஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அது வந்து நிறைய பணம் பே பண்ணணும். அதனால தான் நீங்கள் வந்து ஈவன் பெரிய மேட்சஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைட் இருக்காது. ஒன்லி வேர்ல்ட் கப்ஸ் அந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். நார்மலாக இருக்கிற மற்ற மேட்சஸில் கூட இருக்காது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஐஓடி ஸ்டோர்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இதில் இருக்க எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வந்து நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் வந்து எது பெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட சிமிலர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் ஏன் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டோர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோம், அண்ட் என்னோடய ஃபேவரட் ஸ்டோர் இது, அண்ட் இதில் இப்போ என்ன வந்து லேட்டஸ்ட் சென்சஸ் வந்துருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ என்னோடய ஃபேவரட் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து 2 ஸ்டோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அடாஃப்ரூட் அப்படின்ற ஒரு ஸ்டோர் இது. இன்னொன்று வந்து ஸ்பார்க்ஃபன், அடாஃப்ரூட் 2மே வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்டோர்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து நான் ஐஓடி ப்ராஜெக்ட் வந்து பண்ணுற ஐடியா கூட இருக்காது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்பப்போ ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று வாங்கி அது அப்படியே சும்மா வந்து சின்னதாக ப்ளே பண்ணி பார்க்குறது, ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணலனாலும் சும்மா சின்னதாக ப்ளே பண்ணி பார்க்குறது அப்படின்றது ஒரு ஒரு த்ரில்லாக இருக்கும். அண்ட் ஏன்னா இதில் மட்டும்தான் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து எத்தனையோ மொபைல் ஆப்ஸ் பண்ணியிருக்கேன், கேம்ஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சம்திங் யூ கேனாட் ஃபீல் இட். இட் இஸ் சம்திங் விச் டசன்ட் மூவ். ஸோ அது வந்து ஒரு ஃபோனுக்குள்ளார இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். வெரஸ் இந்த ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் வந்து யூ கேன் மேக் அ ரியல் ரோபோட். ஒரு ரோவர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார இப்போ வந்து சுற்றிட்டு ஓடிட்டுருக்கும். ஒரு இட்ஸ் லைக் சம்திங் யூ ஹவ் கிரியேட்டட், யூ பிளேட் காட். ஸோ அது வந்து பண்ணுற முடியும் அப்படின்னா ஒரே விஷயம் வந்து இது மட்டும்தாங்க, ஐஓடி மட்டும்தான். செம ஃபன்னு அண்ட் செம அடிக்டிவ்னு சொல்லலாம். ஸோ ரியாலிட்டி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணது ரீசனே, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ண ரீசனே வந்து இட் பிகம்ஸ் ஸோ அடிக்டிவ். ஸோ எனக்கு வந்து அதில் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறப்ப இன்னொரு விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கும். அதை போய் லேர்ன் பண்ணுறப்ப இன்னொரு விஷயம் தெரியாமல் இருக்கும். இப்படி வந்து இந்த ப்ராஜெக்டில் நான் ரொம்ப முழுகி என்னோடய கம்பெனி ரெவென்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் வந்து கம்மியாயிடுச்சு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் நான் திரும்ப பண்ணணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் எப்போ பண்ணணுன்னா கம்பெனி கொஞ்சம் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட்லாம் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு, என்னோடய இன்டர்வென்ஷன் அதிகமாக தேவையில்லை
அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் திரும்ப நான் IoT ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் மீன் டைம் வந்து சின்னதாக மேபி வில் டூ சம் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம குயிக்காக என்னென்ன ஸ்டோர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Element 14. ஸோ தே ஆர் லைக் அ வெரி பிக் கம்பெனி. இதில் நீங்கள் பார்க்குற எல்லா கம்பெனிஸுமே சரிங்க, ரொம்ப பெரிய கம்பெனிஸ் தான். தே ஆர் லைக் $multi-million billion கம்பெனிஸ் தான். Element 14 வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்கும். தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் வந்து அடாஃப்ரூட் வந்து எப்படின்னா, இவங்க வந்து முக்கால்வாசி இந்த தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ விற்க மாட்டாங்க. இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களோட பிராண்ட் நேமில் இருக்கும். ப்ரிட்டி மச் வந்து இவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் ஸ்கீமர்ஸ்லாம் எடுத்து இவங்க வந்து ஒரு சின்னதாக வந்து பிரேக் அவுட் போர்ட் பண்ணுறது. அண்ட் லெட்ஸ் சே இஃப் வில் கோ இன்டு சம்திங் பிரேக்அவுட் போர்ட்ஸ். ஸோ நீங்கள் பிரேக்அவுட் போர்ட்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே அடாஃப்ரூட் பிராண்டாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் அடாஃப்ரூட் லோகோ இருக்கும். ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அடாஃப்ரூட், இது அடாஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஓன் பிரேக்அவுட் போர்ட்ஸ் இருக்கும். இதெல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ஸ்கீமர்ஸ். இந்த ஸ்கீமர்ஸ் நீங்கள் எடுத்து நீங்களே கூட இந்த போர்ட்ஸ் வச்சு நீங்களே கூட இந்தமாதிரி விற்கலாம். ஸோ ஸ்பார்க் ஃபன்னும் வந்து சிமிலர் இதே தான். இவங்க வந்து இவங்களோட ஓன் செட் ஆஃப் பிராண்டட் போர்ட்ஸு, சென்சர்ஸு இது எல்லாமே இருக்கும். அண்ட் எனக்கு வந்து அடாஃப்ரூட் அண்ட் ஸ்பார்க் ஃபன் ஏன் வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்து மற்ற சைட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப, ஈவன் Element 4 ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப, லெட்ஸ் சே இப்போ நீங்கள் Element 4ல் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ரெசிஸ்டர்ஸ், கனெக்டர்ஸ், காம்பனன்ட்ஸ், ரீலேஸ். ஸோ லெட்ஸ் சே இப்போ நீங்கள் வந்து ஒரு ரீலே வாங்குறீங்க, ஆட்டோமேட்டிக் ரீட் ரிலே, லெட்ஸ் சே ஆட்டோமேட்டிக் ரிலேஸ். ஸோ இந்தமாரி ஒரு ரிலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரிலேவோட ஹெல்ப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய சைட்ஸில் இருக்காது. ஸோ நீங்கள் அதை வந்து தனியாக அப்புறம் போய்ட்டு லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்து இந்த ரிலே வாங்குறோன்னா இங்கே பாருங்கள் டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஒரு பிகினருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ தட்ஸ் த திங். IoTயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, இப்போ ஒரு சென்சர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சென்சரை வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு GPO பின்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து அந்த சென்சர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, டேட்டா எப்படி உள்ளார வாங்குறது, இந்த விஷயம் எல்லாம் வந்து அதில் இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கல் ஷீட் கொடுத்துருக்காங்க அண்ட் டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபார் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான IoT கைஸ்க்கு தான் வந்து இதெல்லாம் தேவைப்படும். வெறும் ஒரு பிகினருக்கு, ஒரு ஹாபியிஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்ட் இட்ஸ் லைக் இட் லுக்ஸ் வே டூ காம்ப்ளெக்ஸ் ஃபார் பிகினர். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியாது. எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெறும் இப்போ நீங்கள் அடாஃப்ரூட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இது போகிறீங்க. ஸோ இது வந்து மைக்ரோ SD கார்டு பிரேக்அவுட் போர்டு. ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இது ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் ஒரு டுட்டோரியல் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி அண்ட் எப்படி வந்து ஒரு மைக்ரோ SD கார்டிலேருந்து டேட்டா ரீட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இவங்கள்ட்டேருந்து இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இப்போ வேறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த டுட்டோரியல் மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டும் ஒரே ஸ்கீமாக வந்துச்சுன்னா இதே டுட்டோரியல் நீங்கள் யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்கள்ட்ட பண்ணலாம். ஆனால் இப்போ இவங்கள்ட்ட வாங்குறப்ப இந்த டுட்டோரியல் நீங்கள் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது. இவங்கள்ட்ட நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிங்க அப்படின்னா வந்து அவங்க ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வாங்கின ஆர்டர் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் பேசிக்காக நான் வாங்குறது பார்த்திங்கன்னா அடாஃப்ரூட் அண்ட் ஸ்பார்க் ஃபன். ஒருவேளை நான் வாங்குற இப்போ இந்த பேகல் போர்டு இந்தமாரி ஏதாவது ஒரு புதுசாக நான் வாங்குகிறேன், ஒரு போர்டு வாங்குகிறேன், ஒரு பிரேக் அவுட் போர்டு வாங்குகிறேன், ஒரு சென்சர் வாங்குகிறேன், அது வேறு எந்த கடையிலையும் இல்லை அப்படின்னா வந்து Element 14 அந்தமாரி வேறு ஸ்டோரில் வாங்குவேன். முக்கால்வாசி இந்த கைஸ்ட்டு தே ஆர் குட். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இவங்க வந்து கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டுட்டோரியல் கொடுத்துருவாங்க. நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் பாருங்கள் ஒரு இதுக்கு இவ்வளோ டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் கோட் ஸ்கீமாஸும் கொடுத்துருக்காங்க. கோட் டெம்ப்ளேட்ஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிட்டி மச் நீங்கள் உங்கள் ராஸ்பியனோ ஏதோ ஒரு OS நீங்கள் போட்டு நீங்கள் இதை போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்தளவுக்கு இட் இஸ் சூப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடாஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் ஃப்ரீ டைமில் கூட நான் என்ன பண்ணுவேன்னா அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கே நியூ ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அது இந்த ஃபீச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் போய் பார்க்குறப்ப செம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கும் அண்ட் அதுக்குன்னு அவங்க ஒரு டுட்டோரியலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டுட்டோரியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சர் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒரு டுட்டோரியல் இருக்கும். இதை நீங்கள் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. இது நீங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ நீங்கள் அதை வந்து இந்த டுட்டோரியல்ஸ் பார்த்தாலே போதும். அந்த நாலேஜ் வந்து விச் வில் ஹெல்ப் யூ. நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறப்ப ஓகே இந்த மாதிரி ஒரு சென்சர் இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணி என் ப்ராஜெக்ட்டில் வந்து இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு த நாலேஜ் வில் ஹெல்ப் யூ.
ஓகே. ஸோ இப்போ ஸ்பார்க் ஃபன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்பேர் டூ அடாஃப்ரூட் வந்து ஸ்பார்க் ஃபன் ஐ திங்க் இட்ஸ் கொஞ்சம் பிகர்ன்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் நான் பார்ப்பேன் எப்போவுமே. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் விச் ஐ டோன்ட் திங்க் ஸோ அடாஃப்ரூட்டில் இருக்குன்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைடர்னு போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா லைடர் சென்சர் இருக்குது. ஸோ இந்த லைடர் சென்சர் வந்து முன்னாடிலாம் வந்து கிட்டத்தட்ட இஃப் ஐம் நாட் ராங் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. $700 $300 $400 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மினி மைக்ரோ லைடரு வெர்ஷன் 3 லைடர் இப்போ பாருங்கள் $129 வந்து லைடர் வந்துருச்சு. ஸோ லைடர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாயிண்ட் க்ளவுட்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லி ஒன் டே வந்து வில் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இந்தமாரி வந்து பிளைண்ட் பீப்புளுக்கு ஒரு லைடர் பேஸ்டு வந்து ஒரு கண்ணாடி மாரி நீங்கள் செய்யலாம். இதை வச்சு அவங்களுக்கு வந்து முன்னாடி என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அண்ட் ஈவன் பாயிண்ட் க்ளவுட்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். பாயிண்ட் க்ளவுட்ஸ்னால் இப்போ இந்த ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூம் வந்து ஃபோட்டோஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு 3D மாடலாக நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி வந்து மற்ற நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. நியூயார்க், அதுக்கப்புறம் வந்து ஃபெர்னேல் அண்ட் இதெல்லாம் வந்து உங்கள் கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியில் வந்து சர்வீஸ் இருக்கா, டெலிவரி சர்வீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அண்ட் இல்லைனா நீங்கள் உங்கள் சர்வீஸ் எது இருக்குதோ அந்த ஸ்டோர்ஸில் நீங்கள் வாங்க. Element 14 அதுக்கப்புறம் வந்து NXP. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டோர்ஸ் இது. ஸோ உங்களுக்கு ஒரு IoT ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னோடய சஜஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடாஃப்ரூட்டில் பாருங்கள், ஸ்பார்க் ஃபனில் பாருங்கள், Element 14ல் பாருங்கள். ஸோ அண்ட் இதெல்லாம் வந்து உங்கள் கண்ட்ரியில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் டெலிவரிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு மேலே வந்து இந்த சென்சர்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஸ்கீமர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் eBayல இதே ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு சீப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து eBay அந்த மாதிரி மற்ற ஸ்டோர்ஸில் நீங்கள் வாங்குறது மேபி பெட்டர். பட் உங்களுக்கு ஹெல்ப் வேணும், டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் பண்ணுற டுட்டோரியல்ஸ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு அதில் தான் இஷ்யூஸ் வந்துச்சு நீங்கள் அழகாக போய் கொஷின் கேட்கலாம், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ நீங்கள் ஒரு சென்சஸ் வாங்கணும், நெக்ஸ்ட் IoT ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த சைட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வில் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.